إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا وقال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله من كل هم فرجه ومن كل ضيق مخرجه ويرزقه من حيث لا يحتسب أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் ஹாத்தமுன் நபியின் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இமாம்மார்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அப்படியான விடயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதா எடுத்து நடக்கும்படியும், எவைகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்து வைத்திருக்கிறானோ அதன் பக்கம் நெருங்க வேண்டாம், அதன் பக்கம் நெருங்குவதால் உங்களுடைய வாழ்க்கை வீணாகிவிடும், நரகத்தின் பக்கம் செல்லுவீர் என்று அல்லாஹ் எதை தடுத்து வைத்திருக்கிறானோ அப்படியான விடயங்களிலிருந்து தடுத்து கொள்ளும்படி தக்குவாயை கொண்டு வசியத் செய்கிறேன். புனித ஜும்மாவின் கடமை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதனுக்கு பெரும் பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். நாம பார்க்கலும் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போறான், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல இது உலகத்தை அந்த மனிதர் எந்த சொன்னா முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்ட, அதாவது ஒரு அன்று பிறந்த பாலகனை போல அவர் வாரார், ஒரு பாவம் செய்யாத ஒரு பிள்ளையை போல அவர் வாரார். ஒரு மனிதன் ஜிக்ர் செய்யறாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு உள்ளத்துல நிம்மதியை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மனிதன் நிக்கா செய்யறாரு, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய அரவாசை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுறாரு, குர்ஆன் ஓதுறதை கொண்டு அவருடைய உள்ளத்துல மன நிம்மதி மன ராகத் ஏற்படுது. அது மட்டும் இல்ல, கியாமத்துடைய நாள்ல அந்த குர்ஆன் அவருக்கு ஷஃபாத் செய்யுது. இன்னொரு மனிதர் அவர் என்ன செய்யறாரு, ரமதானுடைய காலத்துல அமல் செய்யறாரு, ரஹ்மத்துடைய பத்து மக்ஃபிரத்துடைய பத்து இதுக்கும் முன்னால் நாள்ல அமல் செய்யறாரு. அல்லாஹ் சொல்றான், நான் அவருக்கு கூடி கொடுக்க போதுமானவன், நானே கூடி கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பக்கம் எவ்வாறு நெருங்க வேண்டுமோ அதுக்குண்டான விடயங்களை அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான். பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் உலகத்துல அல்லாஹ் படைச்சு மனிதனுக்கு பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து மனிதனுக்கு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் எவ்வாறு நெருங்கி வர போறான், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வரதுக்கு உண்டான விஷயங்களை அல்லாஹ் இந்த உலகத்தை செஞ்சு வச்சுக்கிறான். நாம் இந்த உலகத்தை எங்கெங்கேயோ தேடி போறோம், ஆனா எங்களுக்கு அல்லாஹ் கிட்ட கொண்டு வச்சுக்கிற விஷயத்த நாங்க அது தூரமாக்கிட்டு நாங்க பாக்குறதால கிட்டக்கிற விஷயம் விளங்காம போயிட்டு. மேலான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல மனிதனுக்கு கஷ்டமா, மனிதனுக்கு நஷ்டமா, மனிதனுக்கு பிரச்சனையா, மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, மனிதனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் படிச்சு தந்த ஒரே ஒரு பாடம் குர்ஆன்ல, ஒரு மனிதன் தந்த வாழ்க்கையில எப்ப இஸ்திக்பார கடமையாக்கி கொள்றானோ, எப்ப மனிதன்
அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கியவனாக ஆகிவிடுகிறான். இந்த அளவுன்னு சொன்னா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டாரு, இமாம் அவங்களே, எனக்கு சரியான பஞ்சம் ஏற்பட்டுக்குது. பஞ்சம் அவங்களுக்கு தெரியும், தண்ணி இல்ல, மிருகங்களை குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்ல, தின்னத்துக்கு இல்ல, பல பிரச்சனைகள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அந்த மனிதரை பார்த்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னொரு மனிதர் வந்து சொன்னாரு, இமாம் அவங்களே, எனக்கு சரியான வறுமை ஆகி ஃபக்ர் ஆகிட்டு சொன்னாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அந்த மனிதரை பார்த்து நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு டாக்டர் கிட்ட நாங்க போறோம், பலவிதமான நோய் என்று சொன்னா பலவிதமான நோய்க்கு பலவிதமான மருந்து தான் கொடுக்கப்படும். காய்ச்சல் சொன்னா காய்ச்சலுக்கு உண்டான மருந்து கொடுக்கப்படும், பிரஷர் என்றா பிரஷருக்கு உண்டான மருந்து கொடுக்கப்படும், சுகர் என்றா சுகருக்கு உண்டான மருந்து கொடுக்கப்படும். ஒரு மருந்தை கொடுத்து எல்லாத்துக்கும் பாருங்கன்னு சொல்ல மாட்டான். ஆனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அந்த மனிதரை பார்த்து உங்களுக்கு ஃபக்ரா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னொரு மனிதன் சொன்னாரு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, பல வருட காலம் போவாத இடம் இல்லை, அழுவாத இடம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இமாம் அவங்களே ஒரு முடிவு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நாலாவது ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, இமாம் அவங்களே, எங்க தோட்டம் சரியான மழை இல்லாம வறட்சியில் இருக்குது, காஞ்சி போயிட்டு, எனக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லுங்கள் என்று இமாமிட்ட கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இந்த 4 பேருக்கு உண்டான 4 பிரச்சனைக்கு உண்டான பதில் ஒன்றுதான். இப்ப பார்த்தாங்க, இமாமுடைய ஒரு பக்கத்தில் கூடிய ஒரு மனிதர் வந்து கேட்டார் இமாம் கிட்ட, இமாம் அவங்களே, 4 பேர் 4 விதமான பிரச்சனையை சொன்னாங்க, நீங்க 4 பேருக்கும் ஒரே பதில் சொன்னீங்க, இஸ்திக்ஃபார் செய்ய. உடனே ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் எதுவும் என் கையால மடியால போட்டு நான் செல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல எதை சொன்னானோ அந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா வயும்பிதுக்கும் பிஅம்வாலி வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் சொல்றான், ஒரே தீர்வு தான், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ரப்ப அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். உங்களுக்கு கஷ்டமா பிரச்சனையா, நீங்க அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் அந்த பிரச்சனையை இல்லாமக்குவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தை ஆக பெரிய மருந்து என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தந்த வாழ்க்கையில இஸ்திக்ஃபார கடைபிடிப்பான்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பிரச்சனையை அல்லாஹ் நிவர்த்தி செய்யறான். இந்த அளவுன்னு சொன்னா இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து ஒரு மனிதர் சொன்னா, கேட்டாரு, அமா யஸ்தஹி, ஒரு மனிதன் வெட்கப்பட மாட்டானா? அவன் அல்லாஹ் கிட்ட பாவம் செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், பாவம் செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், திருப்பி பாவம் செய்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், இதை பார்த்து வெட்கம் அடைய மாட்டானான். செல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, லவ் வத்த ஷைத்தான், ஷைத்தான விருப்பம் என்ன தெரியுமா? அவன் வெற்றி பெறக்கூடிய இடம் என்ன தெரியுமா? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை இதாக்கினான்னு சொன்னா நாங்க இஸ்திக்ஃபாருக்கு தூரமாகிடுவோம். அவன் அல்லாஹ் கிட்ட எந்த ராஜா கொடுத்தானோ அதுல வெற்றி பெற்றுடுவான். அதனால அல்லாஹ் சொல்றான், வந்து நீ எப்ப இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் நான் அதை கபூல் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீ எந்த பாவம் செஞ்சாலும் எந்த சந்தர்ப்பம் செஞ்சாலும் உனக்கு இஸ்திக்ஃபார் தரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். அவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாங்க ரமதான் வந்தா எவ்வளவு முன்னோக்கி பாவத்துக்கு அமல் செய்யறோம். 27 நோன்புல எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு இஸ்திக்ஃபாருக்கு தான் நீ தயாராகிறோம். ஏன்? என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதுக்கு கூட திருப்பி வார வருஷம் மட்டும் நாங்க என்ன செய்வோம்? திருப்பி எங்களோட பாவங்களை செய்ய ஆரம்பிப்போம். நல்ல விளைக்கும் மேலான கனவான்களே, சகோதரர்களே, நாங்க ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையில இஸ்திக்ஃபார கடைபிடிப்போம்னு சொன்னா நிச்சயமா சத்தியமாக அல்லாஹ் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமக்குவான். எனக்கு நிறைய பேரை சந்திச்சு பேசி பாருங்க, நிறைய மக்களை சந்திச்சு பேசுறீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஹசரத் சரியான பிரச்சனை ஹசரத், நிம்மதி இல்லை ஹசரத், தூக்கம் இல்லை ஹசரத், உடனே நாங்க அப்படியே சூசைட் பண்ணி கொள்வோமான்னு உள்ளம் சொல்லுவது ஹசரத் சொல்லுவாங்க.
நிறைய இருக்கிறது பாருங்க. இது எல்லாத்துக்கும் பிரச்சனை என்னது? ஒவ்வொரு விடயத்த பிரச்சனை. ஆனா இதுக்குண்டான தீர்வு எங்க நான் கண்டுபிடிக்கணும். ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த ஸ்ரீலங்கால வாழக்கூடிய ஒரு மனிதன் பல பிரச்சனைகளை முகம் கொடுத்து மூத்த காட்டிக்கொள்ளையா வந்தா அவருக்கு இந்த ஸ்ரீலங்கால பெரும் கேவலம் அவருக்கு இருக்குது. யோசிச்சாரு, வியாபாரம் செஞ்சன், நொஸ்டாலிட்டன், பார்க்கறது முகம் கொடுக்கலா. என்ன செய்யறாரு? அவரு குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அவசரமாக உம்ரா காண்டி போறாரு. போயிட்டு உம்ராவுடைய அமலை செஞ்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுந்து துவா கேட்கிறாரு. நான் இப்ப நாட்டுக்கு போறதா இல்லையா? நாட்டுக்கு போனா என் நிலைமை என்ன ஆகும்? மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க? என் குடும்ப மானங்கள் சீரழிஞ்சு போயிட்டும், நான் மக்கள்கிட்ட கேவலமான ஒரு முறையில் இருக்க போறேன்னு சொல்லி கவலையோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஒரு மனிதர் கிட்ட உட்கார்ந்து பார்த்திருக்கிறாரு. கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு கவலையோடு அழுவுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மனிதர் சொல்றாரு, நான் இப்படி ஒரு விஷயத்தை இதாவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த மனிதர் சொன்னாராம். அவரை பார்த்து, தஹஜ்ஜத்துடைய நேரத்துல, தஹஜ்ஜத்துடைய வக்துல நீங்க 2000 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட பிரச்சனையை அல்லாஹ் இல்லாமாக்கி போட்டுவான். மேலான கனவான்களே, சகோதரர்களே, எனவே பார்த்து ஒருத்தர் இப்படி சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? நான் எதையோ சொல்றேன், நீங்க எதையோ சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். அந்த மனிதர் உண்மைக்கும் நினைச்சாரு. திரும்பி பார்க்கிறாரு, வந்தவரை காணும், சொல்லிட்டு போனவரை காணும். மேலான கனவான்களே, சகோதரர்களே, அந்த விஷயத்தை அவர் செஞ்சாரு. 2 நாள் தஹஜ்ஜத்ல 2000 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செஞ்சாரு. அல்லாஹ் ஸ்ரீலங்கா வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த பிரச்சனை அல்லாஹ் முழுதா இல்லாம கொடுத்தார். இந்த விஷயத்தை நான் படிச்சு நான் ஒரு மனிதருக்கு அவர் சொன்னார், ஹஜ்ரத் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ப்ரொஜெக்ட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காத சிக்கல்ல நான் ஈக்கிறேன், ஆனா எனக்கு கிடைக்க சான்ஸே இல்லை அதுன்னு சொன்னார். நான் உண்மைக்கும் நினைச்சேன், இந்த விஷயத்தை நான் அவருக்கு படிச்சு கொடுத்து நான் அவரு சொன்னேன், நீங்க இதை செஞ்சுவாங்க. அவரு சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு சான்ஸே இல்லை, நான் 2-3 நாள் செஞ்சேன், அல்ஹம்துலில்லாஹ் லேசா கிடைச்சிச்சு. நான் ஏன் சொல்ல வாருன்னு சொன்னா, எனக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் வர வேண்டிய முக்கியமான விஷயம் இஸ்திக்ஃபாரோட வாழ்க்கையை கழிக்க வேண்டியது. நோன்பு வந்தா மட்டும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் செல்றது இல்லை, எங்களோட வாழ்நாள் பூராவும் இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டீர்கள். நீங்க பாருங்க, பள்ளிக்கு தொலைவாரம், குஷூ குழுவோட தொழுவுறம், அல்லாஹ் பயந்து தொழுவுறம், தொழுந்த பொருள் சலாம் கொடுத்து நாங்க ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏன் நாங்க செய்யல? நாங்க பாவமா செஞ்சோம். ஒரு அமலுடைய கபூலியத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இஸ்திக்ஃபார் செய்யறது. மேலான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனோடு இரக்கமானவன். அல்லாஹ் மனிதருக்காண்டி பல விடயங்கள் அல்லாஹ் தர காத்திருக்கிறான். மேலான கனவான்களே, சகோதரர்களே, நிறைய சம்பவங்கள் எடுத்து பார்க்கலும் இந்த நிறைய சம்பவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த பாடம் இது. நபி யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். அல்லாஹ் நபியுடைய முன்பின் பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நபி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியுடைய ஹாலாத்துல தெரியுமா? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபியே உங்களோட மஜ்லிஸ்ல நான் உட்கார்ந்திருப்பேன், நபியே 100 விடுத்தம் ரப்பிக்ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்று இஸ்திக்ஃபார் செய்வான். நபியுடைய சிஃபத் என்னது? நபி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, எங்களுக்காண்டி நாளைக்காண்டி வாதாடக்கூடிய நபி இந்த உலகத்தை இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சென்னு சொன்னா நபி எங்களுக்கு எவ்வளவு ஒரு பாடத்தை படிக்க தந்திப்பான். இதைத்தான் நாங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்க கடன்பட்டோம். மேலான கனவான்களே, சகோதரர்களே, ஒரு சம்பவம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான சம்பவம், புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்துல பதிவு செய்யக்கூடிய சம்பவம். ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, முன்னைய காலத்துல ஒரு மனிதன் வாழ்ந்தாரு, தந்த வாழ்க்கையில நன்மை செஞ்சதே இல்லை. நாங்க சரி நோன்பு வந்தா அல்ஹம்துலில்லாஹ் தொலை வாரம் 27 அமல் செய்ய வாரம் எல்லா விஷயத்தையும் கலந்து கொள்றோம். இந்த மனிதனுக்கு அமல் என்றதே இல்லை, அமல் என்ற வாசமே இல்லை. தந்த வாழ்க்கையில பாவம் செஞ்சு 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 பாவத்துடைய முடிவு ஒன்று இல்லை. ஒரு காலம் வருது, சக்கராத்துடைய நேரம் வருது. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தை தந்த பிள்ளையில குடும்பத்தை கூட சொல்றாரு, நான் இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகுது என்று சொன்னா இந்த ஜனாசாவை
நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த ஜனாதாவை அப்படியே நெருப்பிட போட்டு பத்த வைக்கணும். பத்த வச்சு ஒரு பங்கை கடலுக்கும் ஒரு பங்கை தரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? தூவி விடணும் சொல்றாரு. இவர் வசியத் செய்யறாரு. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு இவர் மார்க்கத்தை கொடுக்கல, இவர் தீன கொடுக்கல. அதனால பிள்ளைகள், குடும்பங்கள், வாப்பா என்ன சொன்னாரோ அந்த வசியத்தை செஞ்சாங்க. இப்ப என்ன செய்யப்படுது? பத்த வைக்கப்படுது. ஒரு பகுதி கடலுக்கும் ஒரு பகுதி தரையிலைக்கும் போடப்படுது. மேலான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்துல மிகவும் கண்ணியமானவன், சிறந்தவன். மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் உயர் பெற தகுதியானவன். அல்லாஹ் கட்டளையிடுறான் கடலுக்கு, இந்த சாம்பல்களை ஒன்று சேர்க்க சரி. காத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், சாம்பல்களை ஒன்று சேர்ந்து அல்லாஹ்க்கு முன்னால இந்த மனிதன் நிப்பாட்டப்படுறார். அல்லாஹ் கேட்கிறான், அடியானே, ஏன் இப்படி செஞ்சாய்? நீ இவ்வளவு பாவம் செஞ்சு நீ நன்மையே செய்யல. நான் உனக்கிட்ட எதிர்பார்த்த ஒரே ஒரு வார்த்தை, நீ எப்ப அஸ்தகத்திருவா என்று செல்லுவான்னு எதிர்பார்க்கிறீங்க. நீ என்ன இறக்கம் இல்லாத நினைச்சியோ தெரியா, ஏன் இந்த வேலையை செஞ்சாய்? அவர் சொன்னாராம், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்துல பாவமே செஞ்சவன் யா அல்லாஹ், ஒரு அமல் கூட செஞ்சில்லை யா அல்லாஹ். நான் உன்னோட சந்திரானத்துல வரக்கூடிய சந்தர்ப்பத்தை உன்னோட அதான் ரொம்ப கடினமாயிக்கும் என்று சொல்லி மடத்தனத்துல யா அல்லாஹ் நான் என்னை அப்படி பத்த வைக்க சென்னேன். நான் நினைச்சேன் பத்த வச்சா நாளைக்கு என்னை நீ எழுப்பட்ட மாட்டாய், என்னை அப்படியே நீ மறந்துடுவா என்ற ஒரு சிந்தனையில் நான் ஈன்றேன். அதனால நான் என்னை இந்த செயலை செஞ்சேன் யா அல்லாஹ், உன்னோட பயத்தின் காரணமா தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், நீ என்னோட பயத்தின் காரணமா செஞ்சாயின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், அந்த அடியான நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். புகாரி, முஸ்லிம்ல இந்த ரிவாயத் பதிவு செய்யப்படுது. மேலான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட மிகவும் இரக்கமானவன். எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருதா, அல்லாஹ் அப்ப இஸ்திக்ஃபார் செய்யணும். நபி அவங்க சொன்னாங்க, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. ஒரு மனிதர்ல தட்டு அவருக்கு சுபசோபனம் உண்டாவதாக. கியாமத்துடைய நாள்ல நாங்க படிச்சிருக்கிறோம், ஒரு மனிதன் செஞ்ச ஒரு அமலும் எழுதப்படும், ஒரு மனிதன் செஞ்ச ஒரு பாவம் எழுதப்படும். அவர் சொல்லுவாரு, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நான் செஞ்ச சின்னதே மிஸ்ஸாகிப்பட்டில்ல, நான் செஞ்ச பெரிய பாவம் மிஸ்ஸாகிப்பட்டில்ல, எல்லாமே தெளிவாக எழுதப்பட்டீங்க. நபி அவங்க சொன்னாங்க, தூபா, அவருக்கு சுபசோபனம் உண்டாவதாக. யாருடைய தட்டில இஸ்திக்ஃபார் அதிகமாயிக்குமோ அந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் நபி அவங்க சொன்னாங்க, மன் ஸர்ரஹு, யாரு உங்களோட தட்டை நீங்க அழகுபடுத்த விரும்புறீங்களோ, யாரு நீங்க அந்த விஷயத்தை அழகாக்க விரும்புறீங்களோ, நீங்க இஸ்திக்ஃபார அதிகமா செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கனவான்களே, சகோதரர்களே, இது ஏன் படிப்பினைக்கு என்னோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் படிப்பெறப்படுதுன்னு சொன்னா, என்னோட வாழ்க்கையில நாங்க எந்த சந்தர்ப்பங்கள்ல, எந்த நிலைமைகள்ல நாங்க இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிறோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றுல மீன் விழுந்துச்சு. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள என்ன திக்ர் செஞ்சாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. 40 நாள் மீன் வயிற்றுல தான். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்திக்ஃபார் செய்யலன்னு சொன்னா கியாமத் மட்டும் அந்த நீண்ட வயிற்றில் இருப்பான். மேலானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு தரப்பட்டீங்க. சின்ன ஒரு சிக்கல், ஆனா எங்களுக்கு செய்யறதுக்கு டைம் தான் இல்லை. மேலான கனவான்களே, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திக்கிறான். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, எந்த ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார தந்த வாழ்க்கையில ஆகமாக்கிக் கொள்வாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9 விதமான பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவையா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யுங்க. வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நீங்க இஸ்திக்ஃபார் செய்யற காலம் எல்லாம் அல்லாஹ் உங்களை வேதனை செய்யவே மாட்டான்.
ரெண்டாவது உலமாக்கள் எழுதுறாங்க, லவ்லா தஸ்தக்ஃபிரூன் அல்லாஹ் லஅல்லகும் துர்ஹமூன். நீங்க அல்லாஹ்வோட ரஹ்மத்தை அடையணுமா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். மூணாவதாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு லயுல்கானு அலா கல்பி. உங்களோட உள்ளத்துல பிரகாசம் தேவையா, உள்ளத்துல வெளிச்சம் தேவையா, உள்ளத்துல நிம்மதி தேவையா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வ இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி மிஅத மர்ரா. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. யாரு? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. மேலான கனவான்களே, சகோதரர்களே, 4வது சொல்றாங்க சூரத் ஹூத்ல, வாழ்க்கையுடைய நிம்மதி தேவையா, வாழ்க்கையுடைய வசதி தேவையா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதுக்கு பின்னால சொல்றாங்க, உங்களுக்கு உடம்புல சக்தி தேவையா, உடம்புல கூவத்து இல்லாம இருக்குதா, அல்லாஹ் குர்ஆன் சூரத் ஹூத்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு சக்தியை தருவான், நீங்க ரப்ப இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதுக்கு பின்னால குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பாருங்க, உலகத்தை நாங்கள் கோடிக்கணக்கு செலவழிச்சு, பல லட்சக்கணக்கான செலவுகளை செலவழிச்சு நாங்கள் எல்லாம் பாடுபட்டோம். ஏன் இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, 10 வருஷம் 12 வருஷம் இல்லை, யாராவது ஒரு முசல்லா போட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கும். இதை சொன்னா சொல்லுவாங்க, நீங்க செல்றதுக்கும் இதுக்கும் சம்மதம் இருக்கான்னு கேட்பான். நாங்க இன்றைக்கு எங்களுக்கு தரப்பட்ட விஷயத்தை நாங்க எடுக்காம நாங்க மத்த விஷயத்தை கை போட போயிட்டு நாங்க எல்லாரும் நஷ்டவாதிகளா இல்லையே. மேலான கனவான்களே, சகோதரர்களே, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் வெறுமே எங்கேயுமே வெளி வார்த்தை எல்லாம் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வயும்ஜிதுகும் பி அம்வாலி வ பனீன். அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்ப நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. மேலான கனவான்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால ரிஸ்குடைய விஸ்தீரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ் உங்களுக்கு அறியாத பொருட்களை ரிஸ்க் அல்லாஹ் தருவான். அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யும். அதுக்கு பின்னால சொன்னாங்க, மழை இல்லாம வறட்சியா பூமி இருக்குதா, அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மழையை லேசா பொழிய வைப்பேன்னு சொல்றான். மேலானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, பெரிய பாக்கியங்கள் எங்களுக்கு முன்னால வந்திருக்குது. நாங்க இன்றைக்கு எந்த நிலைமைகள் இருக்கிறோம்னு நாங்க யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். மேலான கணித்துக்குரிய சகோதரர்களே, அஹது ஸலஃபு ஸாலிஹீன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, ஐயு ஷைஇன் யஃஅலுல்லாஹு பிஅப்திஹி இதா ஹப்பஹு. அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பினா, அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான், அந்த அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொல்லி ஸலஃபு ஸாலிஹீன்கள் ஒருத்தர் கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, கால யல்ஹமுல் இஸ்திக்ஃபார் இந்த தக்சீர். அவன் தவறு செய்யும் தருணத்துல அவனுக்கு இல்ஹாமியத்தா இஸ்திக்ஃபார் நினைவுபடுத்தப்படும். அவனுடைய இல்ஹாமியத்தாக உதிர் கொண்டு வரும், நீ இஸ்திக்ஃபார் செய், நீ பாவம் செய்ய போறா, இஸ்திக்ஃபார் செய்யன்ற ஒரு அலாமத் வந்து அவனுக்கு காட்டப்படும். மேலான கனவான்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க எங்களோட குடும்பங்கள்ல எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் இஸ்திக்ஃபார் செய்யணும். சின்ன ஒரு வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் என்ற ஒரு சின்ன வார்த்தையை நாங்க செய்யறதால குறைஞ்சு போறதில்லை. என்னோட வாழ்க்கையில எப்பயுமே நாங்க இந்த சிக்கிற ஒவ்வொரு வினாடியும் செஞ்சு வருவோம்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனைன்றது பிரச்சனையாயிக்காது, எப்பயும் நிம்மதியாயிக்கும், சந்தோஷமாயிக்கும். என்னோட கபருடைய வாழ்க்கையும் அழகாயிக்கும், வாக்களிக்கப்பட்ட கபருடைய வாழ்க்கை கிடைக்கும், கியாமத்தின் கண்ணியம், சொர்க்கத்துடைய மக்களா நாங்க போய் சேருவோம். ஆக மேலான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பாக்கியங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லகத் கான ஃபில் அர்தி அமானி மின் அஸாபில்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்துல 2 விஷயத்தை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பு வச்சிருந்தான். அதுல ஒன்று ரஃபுல் அவ்வல், ஒரு விடயம் உயர்த்தப்பட்டு விட்டது. வதகிய ஸானி, 2வது விடயம் உலகத்தில் இருக்குது. 1வது விடயம் தான் ஃபகான வஜூத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனன் நாஸ். மக்கள் மத்தியில ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த வேதனையும் அல்லாஹ் கொடுக்க இல்லை. 2வது சொல்றாங்க, வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த மக்களுக்கு நாங்க வேதனை செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 2வது மக்கள் யாரு தெரியுமா? ஃபஅம்ம ஸானி அல் இஸ்திக்ஃபார். எந்த மனிதர் இஸ்திக்ஃபார் செய்றாங்களோ அந்த மனிதன் அல்லாஹ் ஒருபோதும் அழிக்க மாட்டான், வேதனை செய்ய மாட்டான். அதுவும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் அந்த மனிதனை வேதனை செய்ய மாட்டான்.
மேலான கனவான்களே, சகோதரர்களே, இன்றிலிருந்து ஒரு முடிவெடுங்க. என்னோட வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு நிலைமைகளையும் இஸ்திக்ஃபார் செய்த பழக்கத்தை நாங்கள் எடுத்து வருவோம் என்று சொன்னா, எங்களோட குடும்பங்களுக்கும் இந்த பழக்கத்தை உருவாக்கி கொடுப்போம் என்று சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நாங்கள் அடைவோம் என்று சொல்லி எங்களுக்கு விளங்காது. அதிக ஹதீஸ் நபி அவங்க தெளிவா சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், தாரு தந்த வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் ஆர்வமாக்குறாங்களோ, வாஜிபாய் கொள்றாங்களோ, ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கவலைகளை கொடுக்க மாட்டான். அவரு கவலை இருக்காது. இன்னைக்கு பாருங்க, நாங்க சும்மா ஒரு மனிதனை யோசிப்போம். இன்றைக்கு எங்களோட வீட்டுல எவ்வளவு நிம்மதியா நாங்க இருக்கிறோம், வீட்டுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கிறோம், வெளியே போன நிம்மதி எப்படி இருக்குது, வியாபாரத்துக்கு நிம்மதி இருக்கு, நாங்க சந்தோஷமா இருக்கிறோமா? இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னா வெளிதங்கமா எல்லாரும் நடிச்சு கொண்டு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோமா? அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். ஏனென்றா அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்புறேன்னு சொன்னா அல்லாஹ் அவனை சோதிப்பான். குர்ஆன்ல வர நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்லிட்டான், நிச்சயமாக நாம சோதிப்போம். அல்லாஹ் கவலையை கொண்டு சோதிப்பான், மனைவியை கொண்டு சோதிப்பான், பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான், எல்லா சோதனை. அதுக்குண்டான தீர்வு என்னது? இஸ்திக்ஃபார் யாரு செய்வாங்களோ அல்லாஹ் அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் அவரை நிவர்த்தி பண்றான். வ மின் குல்லி ضيق மக்ரஜா, அல்லாஹ் அவருக்கு நல்ல வழியை காட்டி, அவருக்கு பிரச்சனையுடைய வழி இல்லாம நல்ல ஒரு வழிக்கு போகக்கூடிய வழியை அல்லாஹ் காட்டி கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ரிஸ்குடைய பரக்கத்தை அல்லாஹ் செஞ்சு கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. பெரும் பெரும் உலமாக்கள், முஹத்திஸீன்கள், தந்த வாழ்க்கையில கிதாப் எழுதினவங்க, தந்த வாழ்க்கையில பாவமே பார்க்காதவங்க, பாவமே செய்யாதவங்க, அனைவரோட வேலை என்ன தெரியுமா? இஸ்திக்ஃபார் அதிகமா செய்வாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்துகள்ல இந்த இஸ்திக்ஃபாரை பத்தி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே அல்லாஹ் இருக்கிறான். அதனால மேலான கனவான்களே, சகோதரர்களே, என்னோட வாழ்க்கையில நாங்க நினைச்சு கொள்ளணும், இன்றிலிருந்து நான் ஒரு நாளைக்கு 2000 எடுத்தும் சரி, 3000 சரி, எனக்கு எவ்வளவு ஏழுமோ தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் கிட்ட நான் இஸ்திக்ஃபார் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இந்த உறுதியோட நாங்க எங்களோட வாழ்க்கையை குணப்போம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட குடும்பங்கள் நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளை ஆகுவாங்க, மனைவி மக்கள் கணவருக்கு வழிபடக்கூடிய மனைவியா ஆகுவாங்க, எங்களோட குடும்பங்கள் எல்லாரும் அன்பாயிப்பாங்க, வரக்கூடிய சகோதரர்களும் அன்பாயிப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்க மற்றவங்க படிச்சு கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எல்லா நன்மைகளையும் நாங்க அடைஞ்சி அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்துடைய வழி அடையக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தருவானா. அல்லாஹ் இந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வழங்கி அல்லாஹ்வுடைய ஒரு அடியானாக இரக்கமாக இந்த விஷயங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எப்பயும் மற்ற மக்களுக்கு படிச்சு கொடுத்து இந்த பாக்கியங்கள் அல்லாஹ் நசீபாக்குவானா. மேலான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட சம்பவத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட சம்பவத்தை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட சம்பவத்தை எடுத்து விளங்கப்படுத்துறாங்க. என்னன்னு சொன்னா, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற zikr செஞ்சாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களுக்கு மத்தியில பாடுபட்டாங்க, தஅவா செஞ்சாங்க, பல வருட காலம் தஅவா செஞ்சாங்க. அந்த தஅவால நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயினை செஞ்சாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, யாரு ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட zikr செஞ்சு வராங்களோ, அந்த zikr செஞ்சு எப்போ ஒரு மனிதன் துவா கேட்பாங்களோ அல்லாஹ் நிச்சயமா சத்தியமா துவா கபூல் செய்யறான். எந்த தடையும் இல்லாம யுஸ்தஜாபு லஹு, அல்லாஹ் அந்த மனிதன் துவாவை கபூல் செய்யறான். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் உம்மத்துக்கு விளங்கப்படுத்துறான். என்ன தெரியுமா? உம்மத்துக்கு ஒரு லேசான ஒரு விஷயத்தை அல்லாஹ் படிச்சு கொடுக்குறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக ஒரு zikr அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக ஒரு வாழ்க்கையில எப்படி ஒரு மனிதன் வாழணும்ன்ற தத்துவத்தை அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். அப்ப இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அதிகமாக விளங்கப்படுத்துவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை கடைபிடிச்சு
அல்லாஹ்க்கு பொருத்தமான மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீவாக்குவானா. யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மனிதன் அடிப்படையில் யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு மாறு செஞ்சு வாழ்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் யா அல்லாஹ் வாஜிபாக்கிறியா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட குடும்பங்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழ தௌஃபீக் செய்வாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் குடும்பத்துடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்தை யார் யார் தேவையோட கஷ்டத்தோடு இருக்கிறாங்களே யா அல்லாஹ், அந்த பாக்கியங்களை கூட நசீபாக்கிறியா யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாருடைய வாழ்க்கையால ஒவ்வொருத்தருக்கும் யா அல்லாஹ் ஆகுமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பலஸ்தீனுடைய மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்கள பார்க்க போது என்னோட உள்ளங்கள் நிம்மதி இல்லை அல்லாஹ். என்னோட உள்ளங்கள் சரியான கவலைப்படுது அல்லாஹ். அது அவங்களை சோதிச்சியாதே அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்க நிமோசனத்தை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகள் குடும்பங்கள் அனைவரும் சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கிய நசீபாக்கிறியா அல்லாஹ். அதில் என்னோட குடும்பத்தோட நாங்களும் சந்தோஷமா நிம்மதியா வாழக்கூடிய சந்தோஷம் நசீபாக்கிறியா அல்லாஹ். யார் யாரும் கடன் சுமைகளில் கடன்களை லேசாக்குவாய் அல்லாஹ். யாருக்கு தொழில் வாய்ப்புகள் பிரச்சனை இருக்க தொழில் வாய்ப்பு லேசாக கொடுப்பாய் அல்லாஹ். யாருக்கெல்லாம் தொழில் வாய்ப்பு இல்லையோ தொழில் வாய்ப்பு கொடுத்துருவாய் அல்லாஹ். யாருக்கெல்லாம் உள்ளத்தை நோய்களுக்கு நோய்கள் லேசாக்கிறியா அல்லாஹ். யாருக்கு பல சிக்கல்கள் சொல்ல முடியாத சிக்கல் இருக்குது அல்ல சிக்கல்கள் லேசாக்குவாய் அல்லாஹ். யார் அனைத்து மக்களையால நிம்மதியா சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாட எங்களை ரூஹ் எடுத்துருவாய் அல்லாஹ். உனக்கு பொருத்தமான சஜிதால எங்களை ரூஹ் எடுத்துருவாய் அல்லாஹ். யார் உனக்கு பொருத்தமான ஒரு இடத்துல எங்களை ரூஹ் எடுத்துருவாய் அல்லாஹ். யார் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஈமானுடைய கிலாஸோட வாழக்கூடிய பாக்கியம் நசீபாக்குவாய் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாட எங்களை ரூஹ் எடுத்துருவாய் அல்லாஹ். அனைவரையும் பொருந்திக் கொள்வாய் அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.